வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இயக்குனர் அமீர் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸ் திறந்தார். அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு விருந்தினராக சிறப்பு அழைப்பிதழாக வந்து சென்றிருந்தார். அதையொட்டின அவர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கார் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதை திருச்சி சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய கேள்வி வந்து அமீர் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. நல்லா கவ்வை கொடுத்து அடிச்சிருக்காரு சாட்டை துரைமுருகனை. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். அது ஒரு 4 நிமிஷம் வந்து அமீர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அதில் முதலாவதாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அலுவலக திறப்பு விழாவில் நான் வந்து வர விரும்பலை. எதற்காக அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அலுவலக திறப்பு விழாவுக்கு ஏன் நான் வர விரும்பலைன்னு நாதக தமிழர், அதாவது நாம் தமிழர் தம்பிகள் விரும்பாத காரணத்தினால நான் வந்து வரவில்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இது வந்து அழைப்பிதழின் போது அவர் கொடுத்த வாய்ஸ் மெசேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள் எனக்கு போட்டு ரொம்ப பந்தாடுறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணி தள்ளுறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வர விரும்பலைன்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து யாருமே வந்து உதவலை, நான் தனியாளாக தான் வந்திருக்கேன், நான் வந்து நாம் தமிழருடைய பின்புலத்திலையும் வரல, திமுகவுடைய பின்புலத்திலையும் வரல, யாருடைய சப்போர்ட்லையும் நான் வரவில்லைன்னு வந்து அமீர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் நான் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளன் நான் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ மேட்டர் என்னன்னா, நான் கூட இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன், அதாவது தமிழ் தேசியம்ங்கிற கொள்கை மீது எனக்கு உடன்பாடு இருக்குது, ஆனால் நாம் தமிழர்ன்ற கட்சி மீது எனக்கு உடன்பாடு கிடையாது. இதே தான் அமீர் அவர்களுமே அந்த வாய்ஸ் மெசேஜில் குறிப்பிட்டிருக்காரு. நான் ஒரு ஆதரவாளன், நான் வந்து கட்சிக்காரன் கிடையாது, என்னை ஏன்டா இப்படி போட்டு தாக்குறீங்க, அதாவது ராஜீவ்காந்தி போலையோ கல்யாண சுந்தரம் போலையோ எதற்காக என்னை வந்து இப்படி அட்டாக் பண்ணுறீங்க, அவங்க தானே உங்கள் கட்சியில் இருந்துட்டு விட்டுட்டு போனவங்க, நான் கிடையாதே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இன ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், இதை எல்லாமே எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை தான் தமிழ் தேசியம் சொல்லியிருந்தேன். நம்மளோட வீடியோட கமெண்ட்ஸில் ஒரு புத்திசாலி ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, தமிழ் தேசியம்ங்கிறது வேற, போய் புக்கை வாங்கி படினேன், அந்த புக்கு என்ன புக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி படிக்கிறேன். அப்படி என்ன தமிழ் தேசியம் புக்காக இருக்கும்? ஆக்சுவலி இந்த நாளையும் எதிர்க்காத ஒரு தமிழ் தேசியம் எனக்கு தேவையே இல்லையா? இன ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், இதை எதிர்க்காத ஒரு தமிழ் தேசியமே எனக்கு வேணாம். என்னுடைய அல்டிமேட் டார்கெட் ஆதிக்கத்தை எதிர்க்கிறது. ஸோ அது மட்டும் தான் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸை ஒழிஞ்சு தமிழ் தேசியம் பேசினாலும் ஏற்றுக்குவோம், திராவிடம் பேசினாலும் ஏற்றுக்குவோம், கம்யூனிசம் பேசினாலும் ஏற்றுக்குவோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து அமீர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்து முரண் காரணமாக தான் நான் உங்ககிட்ட இருந்து விலகி நிற்கிறேன்னு வந்து சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கட்சியோடைய அதாவது தமிழ் தேசியத்தை நான் ஏற்றுக்கிட்டாலும் நாம் தமிழருக்கு என்னுடைய ஆதரவு கிடையாதுன்னு சொல்கிறேன். இதே தான் அமீர் அவர்களும் சொல்கிறார், எனக்கு உங்ககிட்ட கருத்து முரண்பாடு இருக்குது, அதனால தான் நான் உங்களை விட்டு விலகி நிற்கிறேன், இருந்தாலும் என்னையே விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க, அதாவது சங்கிகளும் தம்பிகளும் அடிக்கிறாங்க, இதை நான் அண்ணன் கிட்ட சொன்னேன்னா அவங்கெல்லாம் ஒரு ஆளாடா கண்டுக்காதன்னு வந்து சீமான் நம்ம அதிபர் வந்து சொல்கிறாருன்னு வந்து அமீர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணனுமே தம்பிகளை பற்றி தெரிஞ்சுதான் வைத்திருக்கிறார். அதாவது இவர் வந்து ஒரு இஸ்லாமிய கைக்கூலி, திமுகவுடைய கைக்கூலி அப்படின்ற மாதிரி தான் தம்பிகள் பேசுகிறாங்க, அதை கண்டுக்காதன்னு வந்து நம்ம சீமானனும் சொல்கிறாருண்டா. எனக்கு என்ன தோணுன்னா, சீமானனை அதாவது அவருடைய தம்பிகளை வந்து சரியான முறையில் வந்து வழிநடத்தி செல்றாரா, இல்லைன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னா சரி நம்ம விதைக்கிற விஷத்தை வந்து விதைச்சிருவோம், அதுக்கப்புறம் அவனுங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சம்பாதிச்சு சொகுசாக இருந்துக்கிட்டா போதும் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அவர் மேடையில் பேசுறது ஒன்று, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் வேற, அவருக்கு தெரியும் நாம வந்து உருட்டிக்கிட்டு திரிகிறோம், அதான் தம்பிகளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அமீர் அவர்கள் கரெக்டாக சொல்றாரு, எனக்கு உங்ககிட்ட கருத்து முரண்பாடு இருக்குது, அதனால தான் உங்களை விட்டு விலகி நிற்கிறேன். அப்போ இதில் உங்களுக்கு தெரியாமனா தமிழ் தேசியம்னு சொல்லி சீமானந்தம் பேசுறது வந்து பொய் புருடான்னு. மேலும் அமீர் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து தனிச்சு நிற்கிறேன், தனிச்சு இந்த சென்ஸ் அவர் ஒரு இயக்குனர் அவ்வளோதான், ஆனால் நீங்கள் தான் கட்சி நடத்துறீங்க, இயக்கம் நடத்துறீங்க, நீங்கள் அதை அனுசரித்து பொறுத்து போகலாம், எனக்கு என்ன வந்து தலையெழுத்துன்னு கேட்கிறாரு. யார்? சங்கிகளும் தம்பிகளும் அடிக்கிறதா? அவர் ரிப்பீட்டட் என்ன சொல்றாரு, சங்கிகள் தான் என்ன போட்டு அடிக்கிறாங்கன்னா தம்பிகளும் போட்டு அடிக்கிறாங்க, எனக்கு வந்து பொறுத்துக்க முடியல, இந்த விமர்சனத்தை நான் ஏன் ஏற்றுக்கணும் தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க, உங்களை விமர்சனம் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்க, ஒய் நான் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து கேள்வியை முன்வைக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், நான் வந்து சீமான் நம்ம அதிபரோட வந்து அவர் அதிபர் வார்த்தையை பயன்படுத்தல, பட் அவர் சொல்றாரு, நான் சீமானனோட ஒரு படம் பார்த்தா கூட தம்பிகள் வந்து தாக்குறாங்க, அவர் திமுக காரன், அவர் மணல் கொள்ளைன்ற ரேஞ்சுக்கு வந்து போட்டு தாக்கி பேசுறாங்க, அவங்களோட வந்து சேராதீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஏர்போர்ட்டில் வச்சு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறாரு. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, நம்ம சீமான் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து அமீர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து சாட்டை துரைமுருகன், இன்னொருத்தர், மொத்தம் 4 பேர் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதுக்கும் கமெண்ட்ஸில் வந்து அமீர் அவர்கள் வந்து கழிவு ஊத்துறாங்க, இவன் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன், தமிழ் மக்களுக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி. இதுக்கும் அமீர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டீங்க, சாட்டை துரைமுருகன் அவர்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் என்ன சொல்கிறார், நீங்கள் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டீங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் தம்பிகள் என்னையே தான் அடிக்கிறாங்க, இதையே நான் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கணும், அதாவது தம்பிகளுடைய அந்த கமெண்ட்ஸ் காரணமாகவே நீங்களே எனக்கு எதிராக வீடியோ போடக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் வீடியோவில் என்ன சொல்கிறீங்க, அவருக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த ஒரு தனியாளன்னு சொல்றீங்க, நான் சொல்றது தான் நீங்களும் சொல்றீங்கன்னா அமீர் அவர்கள் மேலும் வந்து சுட்டி கட்டுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை நாம கூட வந்து சொல்லியிருக்கிறோம், என்னன்னா
அதாவது காங்கிரஸும் பிஜேபியும் வந்து தரகர் தான், 2 பேருமே வந்து புரோக்கர்ஸ் தான். அவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா, நாம் தமிழர் அண்ணனும் தம்பிகளும் அவருடைய விழுதுகளும். இப்போ இந்த 2 புரோக்கர்ஸ்க்கு ஏன் வந்து கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை இல்லைன்னு சொல்லி கதறீங்க என் மானங்கட்ட பேர்களா? ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு பேயில போவோம் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் முத்த மூதேவிலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்னது அதிபரும் தம்பிகளும் தாக்கப்பட்டாரா? நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் இழக்கும் சின்னத்தை மீட்க கூட வக்கில்லாத ஒரு கட்சின்னு யாரு சொல்லியிருக்கா என்றா நம்ம சவுக்கு சங்கர் அவரை வந்து பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் அவருமே வந்து அதை ஆம் என்று ஆமோதிச்சிருக்காரு. இவங்களை எல்லாம் எதிர்க்காம இவங்களை ஆதரிக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு வந்து அமீர் அவர்கள் கேட்கிறாரு. இதை நான் பலமுறை வேணான்னு தடுத்திருக்கேன் சீமானன் கிட்ட, சவுக்கு சங்கர் நீங்க ஆதரிக்காதீங்கன்ட்டு. ஆனால் அவர் பலமுறை வந்து அதை செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு வந்து அமீர் அவர்கள் சொல்றாங்க. அதை விட்டுட்டு திருச்சி சூர்யா அவர்களுடைய இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி திருச்சி சூர்யா அவருடைய எக்ஸ் பக்கத்துல தான், ட்விட்டர் பக்கத்துல தான் அவருடைய பையன் அவ்வளோ கேவலமா பேசுறான், அவங்க கூட போராடாம மல்லு கட்டாம என்ன எதுக்காக டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இதோட அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து முடியுது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதிபர்கிட்டையும் சாட்டை துரைமுருகன்கிட்டையும் மாரிதாஸ் வார்டு அடிக்குது இல்ல. வணக்கம் துரை, வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய அலுவலகத்துக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. பட் ஆனால் நான் வருவதை வந்து நாம் தமிழர் தம்பியை விரும்புறதில்லை. எனக்கும் அது பெரிய நிறைய சங்கடங்களை தருது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக போராடி தனிப்பட்ட முறையில் சென்னைக்கு வந்து முட்டி மோதி எந்த இஸ்லாமிய இயக்கம் எனக்கு ஆதரவு கொடுத்து இல்லை இஸ்லாமிய பணக்காரர்கள் எனக்கு பின்புலமாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரல. நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக நண்பர்களுடைய உதவினால் மேலே ஏறி வந்திருக்கேன். அதில் நான் 10 ஆண்டு காலம் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தேன். ஆதரவு நிலைப்பாடு தான், நான் கட்சிக்காரன் கிடையாது. இதை பல முறை சொல்லியிருக்கோம், பல தடவை சொல்லியிருக்கோம். அண்ணன் ஒரு கருத்து சொல்கிறாரு, நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம். பல நேரங்கள் அவர்கிட்டே நான் சொன்னது, நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துடக்கூடாது தானே நான் தூரமாகவே போகிறேன் அப்படின்னு சொன்னது. உறவுகளை வச்சுப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன். ஆனால் நான் ஏதோ கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி போலவும் இல்லை இன்னும் பல்வேறு ஆட்கள் போலவும் உங்கள் இயக்கத்துக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு போனதாக நினச்சி அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறது, காணொலிகளை பதிவிடுறது, எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்குது. சங்கியை ஏறி அடிப்பாங்க என்னைய, நாம் தமிழர் தம்பிகளும் அடிப்பாங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலை தருது. அண்ணன்ட்ட சொன்னால் அண்ணன் என்ன சொல்லுவார், நாட்டே விடுறா அவங்க ஒரு ஆளுங்கிட்ட நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காராம்பார். அவர் அண்ணன் சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஒவ்வொரு மாதமும் பயணப்படுறது எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் இதை கடந்து போகிறதுக்கு நான் அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே ஜாபர்னு ஒருத்தன் என்னை கொண்டு வந்து திரும்ப கீழே கொண்டு வந்து மேலே இருந்தவொன்னே கீழே கொண்டு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டேன். இங்கேருந்து நான் வந்து போராடி மேலே எந்திரிக்கலான்னு நினைக்கும் போது திரும்ப இவங்கெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் தம்பியில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. இது என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலை. நீங்கள் கட்சி நடத்துறீங்க, நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அண்ணன் நானும் சேர்ந்து இன்னொரு படம் பார்த்தா உடனே இவரை சேர்க்காதீங்க, இந்த துரோகியை விட்டு வைக்காதீங்க, கருணாநிதி இவர் ஒன்று 2 பேரும் தான் சேர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கும் போது இது ஒரு இயக்கம் நடத்துகிறவங்க உங்களுக்கு நீங்கள் இந்த எதிர்ப்புகளை விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு போகிறதுன்றது நியாயம், அதில் லாஜிக் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது தேவையா அப்படின்ற கேள்வி தான் வருது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டில் சந்தித்தோம், நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க. நான் உங்களை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் அதை போடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் போட்டிங்க, உங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் கடைசியில் துரையே என்ன நிலைப்பாட்டு எடுக்க வேண்டியது இருக்குது, தம்பிகளை சரி செய்வதற்காக என்னையை காயப்படுத்தி தான் வீடியோ போடுறீங்க. அமீர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவருக்கு ஒன்றும் பெரிய 5000 ஓட்டு கிடையாது, அவருக்கு பின்னாடி இந்து இஸ்லாமிய இயக்கங்கள் கிடையாதுன்னு நீங்களும் இப்போ நான் சொன்னதை தான் சொல்கிறீங்க. எனக்கு என்ன அண்ணன் சொல்லுவார், நான் திமுகம்பார். திமுககாரன் என்னை சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்து இல்லை மாத வருமானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறானா? 10 பைசா கிடையாது. மீட்டிங் பெர்மிஷன் வாங்கினா கூட நான் 10 பேர்த்த பிடிச்சி 11ஆவது தான் உதயநிதியை போய் கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் நிஜம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் திராவிட இயக்கத்தோட தொடர்பு இருக்கார், அவர் எம்எல்ஏ ஆக போகிறாரு, மந்திரியாக போகிறாரு, அப்படிலாம் இருந்தால் தான் போயிருப்பேனே, நான் ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் கிடையாது. ஜாபர் விஷயத்தில் கூட ஒரு நாளும் நான் யாருக்கிட்டையும் போய் உதவின்னு எனக்கு கேட்டதில்லை. அதை நானே எதிர்கொள்கிறேன்னு கடைசி வரைக்கும் நின்னேன். அண்ணன் மட்டும் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் நீங்கள் கூட வேடிக்கை தானங்க பார்த்துட்ருக்கீங்கன்னு. அவர் போய் அதுக்கடுத்து தந்தி டிவியில் சொன்னார். அதுக்கான நன்றியை நான் சொல்லிட்டேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காது, கட்சி சின்னத்தையே காப்பாற்ற முடியாதவன்னு சொன்ன சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அண்ணன் போய் நிற்கிறாரு. அவனோட பேட்டி கொடுக்குற ஃபெலிக்ஸுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இதில் அண்ணன்டே பல முறை சொல்கிறேன், அண்ணன் நீங்கள் செய்யாதீங்க, அப்போ யாரையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லணும். இன்னைக்கு திருச்சி சிவா எம்பி மையம் நிற்கிறான், படு கேவலமாக பேசுகிறான்.
அவனோட போய் மல்லு கட்டுறதுக்கு யாருக்கும் முடியாம என்னோட மல்லு கட்டி என்ன பண்ண